எவ்வளோ பெரிய ஃபைலை வேணாலும் அப்லோட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு கேள்வி. வந்து இந்த index.html என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜாவாஸ்கிரிப்ட் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீல்டு தான். ஹேக்கர்ஸ் வந்து ஒரு தப்பான டேட்டாவை கொடுக்க முடியாமல் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது லைக் ஜாவாஸ்கிரிப்ட்னு சொன்னீங்க. ரெண்டாவது, டேட்டா ஒழுங்காக இருக்கா இல்லையான்னு வெரிஃபை பண்ணுறது ஜாவாஸ்கிரிப்ட்னு சொன்னீங்க. இதே ஒரு ஃபைலை லோட் பண்ணாங்கன்னா என்னங்க பண்ணுவீங்க? அதை பற்றி டீட்டெயிலாக சொல்லுங்கள். ஸோ ஜாவாஸ்கிரிப்டில் ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷனாலிட்டி என்ன தெரியுமா? வேலிடேஷன். அதோட மெயின் ஃபங்க்ஷனாலிட்டி வேலிடேஷன். அந்த வேலிடேஷன் ரொம்ப ஹையஸ்ட்டாக பர்சனலாக நானே சொல்கிறேங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்றா ஃபைல் ஹேண்ட்லிங் தாங்க. ஏன் அப்படின்னா, இப்போ ஃபேஸ்புக்கு, லிங்க்டின் இந்த மாதிரி ஒரு சோஷியல் நெட்வொர்க் இருக்குன்னு வச்சுக்கலாம். அதில் ஃபைல் அப்லோட் பண்ணுவோம். ஒரு மெயில் இருக்கா, மெயிலில் வந்து ஃபைல் அட்டாச் பண்ண வேண்டியது இருக்கும். உங்கள் ஃபோட்டோவை வந்து ஃபேஸ்புக்கில் போட வேண்டியதாக இருக்கும். யூடியூப்பில் வீடியோ ஏற்றுருங்க, ஃபேஸ்புக்கில் ஃபைல் ஏற்றுவீங்க. இந்த மாதிரி வந்து கூகுள் டிரைவில் ஃபைல் ஏற்றுவீங்க. இந்த மாதிரி ஃபைல்ஸை ஏற்றும் போது வைரஸ் ஏற்றிடுவாங்க. அப்போ அந்த ஃபைல் ஃபார்மெட்டு, ஃபைல் சைஸு இதெல்லாம் வேலிடேட் பண்ணுவாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட்டுங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து ஒரு ஜாவாஸ்கிரிப்டில் வந்து ஒரு ஃபைலை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, எப்படி வேலிடேட் பண்ணுறது டீட்டெயிலாக பார்க்க போகிறேங்க. நான் உங்களோட அண்ணன் வெங்கட் ஃப்ரம் விக்கி டெக்கி அண்ட் காஷ். வெல்கம் டு சேனல். நாம் இன்றைக்கி ஜாவாஸ்கிரிப்டை எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஹவு டு வேலிடேட் ஃபைல் சைஸ் இன் ஜாவாஸ்கிரிப்ட் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ அதாவது நம்மளோட HTML ஃபார்மில் இது மாதிரி ஒரு இன்புட் டைப் நீங்கள் பார்த்துருக்கலாம். அதாவது டைப் இஸ் ஈக்குவல் டு ஃபைல் அப்படின்னு கொடுத்தோன்னா அவுட்புட்டில் சூஸ் ஃபைல் இப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு இன்புட் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஏதாச்சும் டாக்குமெண்ட்ஸ் ஆர் ஃபைல்ஸ் நீங்கள் வெப்சைட்டில் அப்லோட் பண்ணணும் அப்படின்னா அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த இன்புட் டைப் இஸ் ஈக்குவல் டு ஃபைல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு மெத்தட். ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் JPG, MPST, MP4 இது மாதிரி மல்டிமீடியா ரிசோர்ஸாக இருக்கக்கூடிய எந்த விதமான ஃபைலாக இருந்தாலுமே நீங்கள் அதை அப்லோட் பண்ணிக்க முடியும். பட் எவ்வளோ பெரிய ஃபைலை வேணாலும் அப்லோட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு கேள்வி. ஸோ இப்போ இதில் மேக்ஸிமம் ஒரு சில சைஸ் லிமிட் இருக்கும், ஓகேங்களா? ஸோ அதை தாண்டி அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது மாதிரி ஒரு மெசேஜ் உங்களுக்கு வரும். ஸோ மேக்ஸிமம் ஃபைல் சைஸ் 10 MB அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது அந்த வெப்சைட்டை கிரியேட் பண்ணுறவங்க ஜாவாஸ்கிரிப்டில் வேலிடேஷன் எப்படி எழுதி வச்சுருப்பாங்கன்னா, 10 MBக்கு மேலே இருக்கிற ஃபைல் வந்துச்சுன்னா அப்லோட் ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எழுதியிருப்பாங்க. ஏன் அப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களோட க்ளவுட் சர்வர் வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டடாக தான் இருக்கும். ஸோ இந்த ஒரு இஷ்யூ இருக்கிறனால உங்களால் ஈஸியாக அவ்வளோ சீக்கிரம் ஃபைல்ஸ் எதுவுமே அப்லோட் பண்ண முடியாது, ஓகேவா? இது மாதிரி எரர் மெசேஜ் உங்களுக்கு ஷோ ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த வேலிடேஷன் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க. ஸோ லெட்ஸ் டைவ் இன்டு த கோட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன், டெமோ அப்படின்ட்டு. அந்த டெமோ அப்படிங்கிற ஃபோல்டரை நம்மளோட விஷுவல் ஸ்டுடியோ கோடுக்குள்ளே போட்டுக்கிட்டேன், ஓகேங்களா? ஸோ போட்டுக்கிட்ட அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ ஃபைலை வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ண போகிறேன், இன் த நேம் ஆஃப் index.html. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா index.js அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த index.html என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு HTMLோட டெமோ இது நம்ம பண்ண போகிறோம், ஓகேங்களா? ஸோ பேசிக் ஆர்கிடெக்சர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஓகேங்களா? ஸோ என்னென்னா ஒரு எக்ஸ்க்ளமேட்டரி ஒன்று கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தோம் அப்படின்னா நடக்கும். ஸோ சாரி, நான் ஜாவாஸ்கிரிப்டில் பண்ணிகிட்ருக்கேன் பை மிஸ்டேக்காக. இந்த இடத்துல பண்ணணும் அதை, ஓகேவா? ஸோ எக்ஸ்க்ளமேட்டரி என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு பேசிக் ஆர்கிடெக்சர் ஆஃப் HTML வந்துடும். ஸோ நான் வந்து இங்கே ஃபைல் சைஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன், ஓகேங்களா? ஸோ ஃபைல் சைஸ் அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஃபார்ம் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன், ஓகேங்களா? ஸோ ஃபார்ம், அந்த ஃபார்முக்கு ஆக்ஷன் எதுவுமே நமக்கு நீடட் கிடையாது. ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு லேபிள், ஏன்னா நேம் கேட்கணும் இல்லையா, அதுக்கான ஒரு லேபிள் ஒன்று பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுக்க போகிறேன்னா, செலக்ட் ஃபைல் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 2 MBக்கு தான் நம்ம பண்ண போகிறோம், ஓகேங்களா? ஸோ லிமிட் வந்து 2 MB
அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட். ஓகேங்களா, ஸோ இன்புட் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக எப்பயுமே ஃபைல் ஏதாச்சும் அப்லோட் பண்ண போகிறீங்கன்னா டைப் இஸ் ஈக்குவல் டு ஃபைல் தான் நம்ம கொடுப்போம். அண்ட் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பட்டன். ஸோ பட்டனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்மிட் அப்படின்னு சொல்லி இங்கே நான் கொடுத்துட்றேன். ஸோ சப்மிட் கொடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்புட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி ஒன்று கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஐடி இஸ் ஈக்குவல் டு ஃபைல்னா எஃப்ஐ அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ ஃபைலுக்கு ஷார்ட் ஃபார்மாக எஃப்ஐன்னு வச்சாச்சு. ஸோ அடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு ஆன் கிளிக் ஃபங்க்ஷன் நம்ம எழுத போகிறோம். அதுக்குள்ளே தான் வேலிடேஷனே வைக்க போகிறேன். ஓகேவா, ஸோ ஆன் கிளிக். ஸோ இதில் ஒட்டி இருக்கிறதுனால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் இருக்குது. ஸோ செப்பரேட்டாக இருக்கணும் இல்லையா. ஸோ வேலிடேட் வேலிடேட் சைஸ் அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஆன் கிளிக்கில் இந்த ஒரு ஃபங்க்ஷன் எழுதிக்கேன். இது நம்ம ஃபங்க்ஷன் ஆக்சுவலாக க்ரியேட்டே பண்ணலை. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து பார்த்திங்கன்னா லிங்க் பண்ணி விட்ருவோம். ஸோ லிங்க் பண்ணிவிட்டு src இஸ் ஈக்குவல் டு இண்டெக்ஸ் டாட் ஜாவா ஸ்கிரிப்ட். ஓகேங்களா, ஸோ கரெக்டாக லிங்க் பண்ணியாச்சு. ஸோ நம்மளோட HTML ஒர்க் வந்து கம்ப்ளீட்டடான்னு கேட்டிங்கன்னா எஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு எஸ். ஸோ டேரெக்டாக இண்டெக்ஸ் டாட் JS பேஜுக்கு போய் நம்ம டைப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபிள் நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ கான்ஸ்டன்ட் இன்புட் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இன்புட் இஸ் ஈக்குவல் டு நம்ம query செலக்டர் மூலியமாக செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ டாக்குமெண்ட் டாட் query செலக்டர். ஸோ query செலக்டர் அப்படிங்கிற ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி இன்புட்டை நான் ஃபஸ்ட்டு வாங்க போகிறேன். ஓகேங்களா, ஸோ இன்புட்டுங்கிறது ஆக்சுவலாக அந்த டேக் நேமு எந்த டைப் வாங்க போகிறேன் அப்படின்னா ஃபைலுங்கிற டைப் வாங்க போகிறேங்கனால அதை மட்டும் அரேக்குள்ளே நம்ம கொடுத்துக்கிறோம். ஸோ அதனால் செட் ப்ராக்கெட்ஸு. ஸோ டைப்பு இஸ் ஈக்குவல் டு ஃபைல். ஏன்னா ஃபைலுங்கிறது தான் நம்மளோட அந்த டைப் இல்லைங்களா. ஸோ அதனால் ஃபைலுன்னு சொல்லி கொடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகேவா, ஸோ அடுத்து இன்னொரு இன்ஃபர்மேஷன் வாங்க போகிறேன். ஸோ கான்ஸ்டன்ட் அதாவது யூசர் இன்ஃபோ அப்படின்னு சொல்லி வாங்கலாம். ஸோ இதை பார்த்திங்கன்னா ஒரு டெமோ இது வாங்கி வச்சுக்கிறேன். இதை பின்னாடி தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ஜஸ்ட் லைக் தட் அப்படியே விட்டுடலாம். ஓகேங்களா, ஸோ இப்போதைக்கு நான் அதுவுமே யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கேன். ஏன்னா மெசேஜ் பாஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஸோ ஃபங்க்ஷன் நேம் என்ன ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஸோ வேலிடேட் சைஸுங்கிறது தான் ஃபங்க்ஷனோட நேம். அந்த நேம் தான் நம்ம பார்த்தீங்கன்னா இங்கேயும் கொடுக்க போகிறோம். ஓகே, அதனால் இங்கேருந்து அப்படியே டேரெக்டாக காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ ஃபங்க்ஷன் வேலிடேட் சைஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. கேர்லி ப்ராக்கெட்ஸ் ஆன் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கான்ஸ்டன்ட் ஃபைல். ஸோ கான்ஸ்டன்ட் ஃபைல் இஸ் ஈக்குவல் டு இன்புட்டுன்னு அந்த இன்புட்டை மேலே வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்கோம்ல அதை கால் பண்ணி டாட் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகேங்களா, ஸோ அரேக்குள்ளே 0th வேல்யூவில் அதாவது எந்த வேல்யூமே இல்லை அப்படிங்கிற மாதிரி நான் கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு இங்கே தான் வேலிடேஷன் நடக்குது. இஃப் நாட் ஃபைல் எக்ஸ்க்ளமேட்டரினா நாட் இல்லையா. ஸோ நாட் ஃபைல் உள்ளே வந்து எதுவுமே இல்லை அப்படின்னா எனக்கு வந்து என்ன மெசேஜ் வரணும் அப்படின்னா அலர்ட்டில் நோ ஃபைல் செலக்டட் அப்படின்னு வர மாதிரி நான் எழுதுகிறேன். ஸோ நோ ஃபைல் செலக்டட் அப்படிமா எழுதியாச்சு. ஓகே, ஸோ பேசிக்காக ஒரு க்ராஸ் செக் ஒன்று பண்ணிப்போம். ஏன்னா நம்ம வேலிடேஷன்ஸ்லாம் கரெக்டாக நடக்குதா என்னன்னு தெரியல, அதனால் ஒரு க்ராஸ் செக் பண்ணிக்கலாம். ஸோ indy.html அப்படிங்கிற பேஜை இப்போ நான் கோலே கொடுத்து ரன் பண்ணுறேன். ஸோ எஸ், நம்ம எதிர்பார்த்த மாதிரியெல்லாம் வந்துருச்சு. ஸோ ப்ரௌஸில் போயிட்டு எந்த ஃபைலுமே செலக்ட் பண்ணாமல் ஓப்பன் கொடுத்து சப்மிட் பண்ணுறோம். சப்மிட் நோ ஃபைல் செலக்டட் அப்படிங்கிற எரர் வருதான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. சும்மா போயிட்டு எதுவுமே கொடுக்காம எஸ். ஸோ நோ ஃபைல் செலக்டட் அப்படிங்கிற எரர் வரல. இது ஒரு கண்டிஷனில் வரும். நம்ம இன்னொரு கண்டிஷன் எழுதிட்டு நம்ம வெரிஃபை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா, ஸோ அடுத்து லிமிட் செட் பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன லிமிட் சொல்லியிருக்கேன்னா 2 MB அப்படிங்கிறத நம்மளோட லிமிட் கணக்கு. ஓகேங்களா, ஸோ 2 MBனா கிட்டத்தட்ட 2000. ஓகேங்களா, ஸோ 2000 MB அப்படிங்கிறது ஆக்சுவலாக ஒரு MBயோட கணக்கு வந்து பார்த்திங்கன்னா 1024 அப்படிங்கிறது தான். ஓகேங்களா, பட் நான் இங்கே நம்ம மென்ஷன் பண்ணும்போது 2000 ஏன்னா அது கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஸோ இப்போ தான் சைஸே டிக்ளேர் பண்ண போகிறேன். ஸோ கான்ஸ்டன்ட் சைஸ். ஓகேங்களா, ஸோ கான்ஸ்டன்ட் சைஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபைல் டாட் சைஸ். ஸோ ஃபைலுங்கிறது நான் மேலேருந்து வரக்கூடிய ஒரு விஷயம். ஓகேங்களா, ஸோ இங்கே ஃபைலுன்னு கிரியேட் பண்ணியிருக்கோம்ல, இந்த ஒரு விஷயம் தான் ஃபைல் டாட் சைஸ்ன்னு சொல்லக்கூடியது.
மேபி இப்போ ஸோ வேணாம் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஃபைல் டாட் சைஸ் ஸ்லாஷ் 1024 ஒன்றும் கிடையாது. ஒரு எம்பியோட ஆக்சுவல் எக்ஸாக்ட் வேல்யூ 1000 கிடையாது, 1024 எக்ஸாக்ட் வேல்யூ ஆஃப் அ சிங்கிள் எம்பி. ஓகேங்களா? ஸோ அடுத்து இப்போ தான் நம்ம சைஸுக்கான வேலிடேஷன். இஃப் சைஸ் கிரேட்டர் தேன் லிமிட். லிமிட்டுங்கிறது ஆக்சுவலாக என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நாம் கொடுக்குறது இந்த லிமிட்டு தான் 2000. இந்த லிமிட்டை தாண்டி போயிருச்சு, 2000 தாண்டி போயிருச்சு அப்படின்னா எனக்கு வந்து அலர்ட் வரணும். ஸோ என்னென்ன அலர்ட் வரணும் அப்படின்னா, ஃபைல் சைஸ் இஸ் டூ பிக். அப்படிங்கிற மாதிரி ஒரு அலர்ட் மெசேஜ் வர மாதிரி பண்ணுறேன். அடுத்து எல்ஸ் இருக்கு இல்லைங்களா? எல்ஸில் போய்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, எல்ஸ் அதே அலர்ட் தான். ஓகே ஃபைல் சைஸஸ் ஓகே அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் வருங்கிற மாதிரி நான் கொடுக்குறேன். ஸோ ஃபைல் சைஸஸ் ஓகே அப்படிங்கிற இந்த ஒரு மெசேஜ். ஸோ ஜஸ்ட் போய் செக் பண்ணி பார்த்துருவோம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. ப்ரௌஸில் போயிட்டு ஒரு வீடியோ இருக்குது, அந்த வீடியோ ஓப்பன் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுக்குறேன். ஃபைல் சைஸஸ் டூ பிகின்னு வேலிடேஷன் வருது. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா, ஒரு சின்ன சைஸு ஒன்று கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ என்ன சைஸு டவுன்லோட்ஸில் ஒரு குட்டி குட்டி ஸ்க்ரீன்ஷாட்ஸ் வச்சுருப்பேன், அதை நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாமா? எஸ். ஸோ இப்போ பாருங்கள் ஃபைல் சைஸ் ஓகேன்னு வருது. மேபி ஸ்க்ரீன்ஷாட்டுங்களா கேபி கணக்கில் இருக்கும்ல, அதனால் ஃபைல் சைஸஸ் ஓகே அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு மெசேஜ் வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா we should do a file size validation. ஓகேங்களா? ஸோ ஃபைல் சைஸ் வேலிடேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இது உங்களுக்கு நடக்கும். இப்படி தான் பேசிக் ப்ரொசீஜரில் நம்ம பண்ணுவோம். ஓகேவா? எஸ். ஸோ தட்ஸ் இட் அபவுட் திஸ் வீடியோ பீப்புள். ஸோ என்ன அப்படின்னா ஒரு வேலிடேஷன் பற்றினா, ஒரு ஃபைல் எப்படி வேலிடேஷன் பண்ணணும் அப்படிங்கிற பற்றி தான் இந்த செஷன் ஆக்சுவலாக. ஓகேவா? ஸோ இது மாதிரி உங்களுக்கு இன்னும் நிறைய கோர்ஸ் ரிலேட்டடான என்கொயரி. ஸோ we are providing multiple full stack development courses and data science related we are conducting the course. ஸோ இது ரிலேட்டாக உங்களுக்கு ஏதாச்சும் என்கொயரிஸ் இருந்துச்சு அப்படின்னா யூ கேன் காண்டாக்ட் திஸ் ஃபோன் நம்பர்ஸ். ஸோ வாட்ஸ்அப்லேயும் நாங்கள் அவைலபிளாக இருக்கோம். ஸோ காலும் பண்ணிக்கலாம், வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜும் பண்ணலாம். ஆஃப்லைன் அட்ரஸும் உங்களுக்காக ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மெயில் ஐடிஸ் இங்கே இருக்குது. அண்ட் ஆல்சோ வி ஆர் ஹேவிங் இன்ஸ்டாகிராம் பேஜ். அந்த பேஜுக்கான நேமையும் யூசர் ஐடி நேமையும் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்கோம். வாட் எவர் டவுட்ஸ் யூ ஹேவ், ஃபீல் ஃப்ரீ டு கால் அஸ். வி வில் ஆல்வேஸ் பி தேர் ஃபார் ஹெல்ப் யூ பீப்புள். ஸோ தேங்க்யூ.